மலேசியர்கள் இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அறிவை பெற்றுக்கொள்ளவும் திறனை மேம்படுத்தவும் இலக்கவியல் அமைச்சர் இலவச பயிற்சிகளை வழங்குவதால் இந்திய சமூகம் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு முழுமையாக பயனடைய வேண்டும் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கேட்டுக்கொண்டார். இலக்கவியல் அமைச்சின் கீழ் இயங்கும் மை டிஜிட்டல் கோர்ப்பரேஷன் இந்த பெருமுயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. இலக்கவியல் தொழில்நுட்ப அறிவின் வழி மக்கள் தங்களது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதோடு உலகளாவிய நிலையில் போட்டியாற்றல் மிக்கவர்களாகவும் விளங்க முடியும் என தாம் நம்புவதாக கோவிந்த் சிங் கூறினார். நாடு இலக்கவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேற முக்கிய அம்சமாக விளங்குவது மக்களுக்கான இலக்கவியல் தொழில்நுட்ப அறிவாகும். இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவு ஒரு சாராருக்கும் மட்டுமே என அல்லாமல் அனைத்து மக்களுக்கும் இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவு திறனும் அதன் தேவைக்கான விழிப்புணர்வும் இருத்தல் அவசியம். ராக்யா டிஜிட்டல் என்பது அரசாங்கத்தையும் சைபர் செக்யூரிட்டி மலேசியா, இன்டெல், ஐட்ரேன், மைக்ரோசாப்ட், ட்ரெயின்கேட் போன்ற தொழில்துறை கூட்டமைப்புகளையும் ஒன்றிணைக்கும் ஒரு முயற்சியாகும். இந்த முயற்சியில் துறைசார் வல்லுநர்களும் அரசாங்க உயர் அதிகாரிகளும் இணைந்து செயல்படுவர். அதோடு துறைசார் வல்லுநர்களும் தனியார் நிறுவனங்களும் எந்த கட்டணமும் இன்றி இந்த பயிற்சிகளை வழங்குவதன் காரணத்தால் அதிகமான மலேசியர்கள் இதில் பங்கு கொண்டு பயன்பெறலாம் என கோவிந்த் சிங் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் அகப்பக்கத்தை நாடலாம். பினேங் பேரா கடா மக்களே, உங்களுக்காக அதிரடியாக கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் நார்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயோன் வீக் பினேங் பராய் சப்ரஞ்சயா பினேங்கில் 9 ஜூலை தொடங்கி 13 ஜூலை வரை ஆடை அணிகலன்கள், ஃபுட் ஃபெஸ்டிவல், கலகலனி எல்லாமே ஒரே கூரையின் கீழ். மலேசிய கலைஞர்களுடைய படைப்பு, விஜய் டிவி புகழ் கலைஞர்களுடைய படைப்பு, இப்படி எல்லாமே தூள் கிளப்ப போதுங்க. 80% கழிவும் காத்துக்கிட்டு இருக்கு. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஏயோன் வீக் பினேங் பராய்